ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜிசி சமையல். இன்னும் நம்ம சமையலில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எக் சட்னி எப்படி செய்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது இப்போ ரீசெண்டாக குக் வித் கோமாளிலாம் ட்ரெண்டாக இருக்கும், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, சரி நம்ம சமையலுக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகை பொரிஞ்ச உடனே வெள்ளை உளுந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். அதை ரொம்ப கருக்க விட்டுறாதீங்க. அது கொஞ்சம் பொன்னிறமான உடனே நம்ம வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. கலருக்கு நீங்கள் வேணால் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் ஆல்ரெடி 4 முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா எல்லாம் நல்லா உள்ளே இறங்குற வரைக்கும் கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டோடனே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம தாளிப்புக்கு தேவையானதை பண்ணுவோம். தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு 4 இலை கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெள்ளை உளுந்து கொஞ்சமாக இடித்து சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகா போட்டிருக்கேன். ஓகேங்களா, இந்த தாளிப்பை இப்போ சட்னியில் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க கைஸ், நம்ம சுவையான எக் சட்னி. இன்னத்தை விட அவ்வளோதாங்க கைஸ். ஸோ நாளை சந்திக்கலாம். டாட்டா, பாய் பாய்.